ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாடிக்கையாளரா இருக்கீங்க அப்படின்னும் போது இதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணி முடிச்சிருங்க. ஒருவேளை 23ஆம் தேதிக்குள்ள இதை நீங்க பண்ணல அப்படின்னும் போது மானியத்துல எல்பிஜி சிலிண்டர் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க உஜ்வாலா திட்டத்தின் கீழ் அப்படின்னும் போது உங்களுடைய மானியம் கட் ஆயிடும். இந்த இகேவைசியை நீங்க 23ஆம் தேதிக்குள்ள பண்ணல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடியாது. ஸோ உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடியல அப்படின்ற பட்சத்துல அடுத்தடுத்து உங்களுடைய சிலிண்டரை புக் பண்றதுல ஒரு சில சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். இந்த இகேவைசி எதனால கட்டாயம், இது எப்படி பண்ணணும், அதுலயும் குறிப்பா நீங்க ஆன்லைன்ல எப்படி பண்ணலாம், ஆஃப்லைன்ல பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு 3 நிமிஷத்துல வீட்ல இருந்தே சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போஸ்வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. வீட்டில் பாரத் சிலிண்டர், இந்தியன் கேஸ் அப்படின்லாம் ஹெச்பி கேஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? எல்லா இடங்கள்லையுமே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இகேவைசி நீங்கள் கட்டாயம் செஞ்சு முடிச்சிருக்கணும். ஒருவேளை உங்களுடைய இகேவைசி நீங்கள் செஞ்சு முடிக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கேஸ் புக்கிங்கை பண்ண முடியாது. அண்ட் இன்னும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கேஸ் வராமல் கூட போயிடும் அப்படின்னு பல விதமான தகவல்களை நம்ம சுற்றி கேட்டுட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு இகேவைசி பண்ண சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த எல்பிஜி கனெக்ஷன் யாருடைய பெயர்ல இருக்கு? சம்பந்தப்பட்ட பெயர்ல இருக்கிறவங்க தான் இந்த எல்பிஜி கனெக்ஷனை மாதம் வாங்குறாங்களா? மூணாவது, உங்களுடைய பெயரை பயன்படுத்தி வேற யாராவது வாங்கிட்டு இருக்காங்களா? அடுத்து, உங்க எல்பிஜி கனெக்ஷன்ல யாருடைய பெயர் இருக்கோ அவங்க தான் இந்த ஆதார்ல இருக்கக்கூடிய நபருமா அப்படின்றத நீங்க உங்களுடைய பயோமெட்ரிக் மூலியமா இது நான் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த இகேவைசி ப்ராசஸே பண்ண சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர், யாரெல்லாம் உஜ்வாலா திட்டத்தின் கீழே பயன்பெற்று இருக்கீங்களோ, மானியத்துல சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு தான் அந்த சிலிண்டர் ஆனது போகுதா, இல்ல வேற யாராவது அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே சிலிண்டர் மானியத்துல வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற பல கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் மெயினா இந்த இகேவைசியை அரசாங்கம் கட்டாயமாக்கி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த இகேவைசியை பண்ணல அப்படின்னும் போது என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுதான். ஒருவேளை இந்த 23ஆம் தேதிக்குள்ள இந்த இகேவைசி நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மெயினா இந்த ப்ராசஸ் எதுக்காக, இந்த நபர் தான் கரெக்டா இவங்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒருவேளை இதை நீங்க பண்ணலன்னும் போது உங்களுடைய இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆனது ஹோல்டில் இருக்கும். ஒருவேளை ஹோல்டில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அடுத்த தடவை நீங்க சிலிண்டர் புக் பண்றதுல ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி புக் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கலாம். வேற வெரிஃபிகேஷன் முடிக்காம இருக்கிறதுனால உங்களால அந்த எல்பிஜி சிலிண்டரை புக் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மானியத்துல சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய மானியம் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய இகேவைசியை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணிடுங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 30 அப்படின்னு டேட் கொடுத்திருந்தாங்க. அப்பவும் நிறைய பேர் முடிக்காததுனால ஆகஸ்ட் 16 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு அந்த டேட் ஆனது எக்ஸ்டெண்ட் ஆகி ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆனது கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னுமே நீங்க இந்த இகேவைசி பண்ணாம இருக்கீங்கன்னும் போது கவலைப்பட வேணாம். ஆகஸ்ட் 23 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்கு, அதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 வழியா பண்ணலாங்க. ஒன்னு நீங்க ஆஃப்லைன்ல பண்ணலாம், இன்னொன்னு ஆன்லைன்ல பண்ணலாம். ஆஃப்லைன்ல பண்றீங்க அப்படின்னும் போது உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போடுற வரதுக்கு ஒரு சில அண்ணா வருவாங்க இல்லையா, அவங்க கிட்டே இந்த இகேவைசி ப்ராசஸை நீங்க முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னும் போது உங்களுடைய கேஸ் ஏஜென்சி எதுவோ, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா, அங்க உங்களுடைய இந்த ஆதார் ப்ரூஃப், உங்களுடைய அப்புறம் இந்த கேஸ் கனெக்ஷன் புக்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னும் போது ஒரு 2-3 நிமிஷத்துலயே உங்களுடைய இகேவைசி ப்ராசஸை அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒருவேளை ரொம்ப தூரமா இருக்கு என்னுடைய கேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்கன்னும் போது வீட்டுல இருந்து 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 3 நிமிஷத்துல சிம்பிளா நீங்க உங்களுடைய வீட்லயே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், ஆதார் ஃபேஸ் ஆர்டி, இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. இது எதுக்காக டவுன்லோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்காக இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இருக்கக்கூடிய ஆப், ஒவ்வொரு கேஸ் கம்பெனிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு
ஒரு பர்ட்டிகுலரான ஆப், அஃபிஷியல் ஆப் ஆனது வச்சிருப்பாங்க. இப்ப ஹெச்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஆப் இருக்கு. இந்தியன் கேஸ் வச்சிருக்கீங்கன்னும் போது, அதுக்கு பர்ட்டிகுலர் ஆப் இருக்கு. அடுத்து பாரத் வச்சிருக்கீங்கன்னும் போது, அதுக்கு ஸ்பெசிஃபைடா அவங்களுடைய அஃபிஷியல் ஆப் இருக்கு. இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் ஐடி நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய கேஸ் புக்ல யாருடைய மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வச்சு அண்ட் கேஸ் கனெக்ஷன்ல யாருடைய பெயர் இருக்கோ அதை வச்சு தான் நீங்க இதை வந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் லாகின் ஐடியை. ஸோ ஒன்ஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணி எல்லா லாகின் ஐடியும் கொடுத்து உள்ள போறீங்கன்னும் போது உங்களுடைய ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு இந்த இகேஒய்சி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்தியன் கேஸ் போறீங்க அப்படின்னும் போது மேலேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆனது இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஹெச்பி போறீங்கன்னும் போது அவங்களுக்கு கீழே குட்டியோண்டா இந்த ஒரு ஆப்ஷன் ஆனது இருக்கும். ஸோ மெயினா ஹோம் பேஜ்ல உங்களுக்கு இந்த இகேஒய்சி பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த ஃபேஸ் ஆர்டி ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்க உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னும் போது கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுடைய போனை நல்லா தூக்கி இப்படி பிடிச்சி கண்டு உங்களுடைய ஃபேஸ் ஆனது அந்த சர்க்கிள்குள்ள இருக்கணும். ஸோ அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒரு கிரீன் கலர்ல காட்டுது அப்படின்னும் போது உங்களுடைய ஃபேஸ் கரெக்டாக அது உள்ளே வந்து பொருந்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்ணு லைட்டாக சுமிட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சிடும். நினைச்சு பாருங்க, 2 நிமிஷம் கூட ஆகாது இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர் இனிமே பண்ணாமல் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய இகேஒய்சி முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கும், நான் இகேஒய்சி பண்ணிட்டேனா பண்ணலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அது அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள். உள்ள நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போறீங்க இல்லையா, எந்த பெயர் எந்த மொபைல் நம்பர் வந்து எல்பிஜி சிலிண்டர்ல இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி தான் நீங்க வந்து இங்க லாகின் பண்ணிருப்பீங்க. ஸோ இது முடிச்சு நீங்க உள்ள போகும்போது அந்த இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஆல்ரெடி முடிச்சிருச்சு அப்படின்னாலே அது ஆல்ரெடி ஃபினிஷ்டு. உங்களுடைய இகேஒய்சி ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டும். முடிக்காதவங்களுக்கு தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் உள்ளேயே போகும். ஸோ இந்த இடங்கள்லேயே நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா அப்படின்றதுமே நீங்க ஈஸியா சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இகேஒய்சி பண்றதுல இன்னும் ஒரு சில இடங்கள்ல கவனமா இருக்கணும். எந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்திக்கிட்டு மக்களோட பயத்தை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த வாட்ஸ்அப் மூலியமா வந்து உங்களுக்கு நாங்க வந்து இந்த இகேஒய்சி பண்ணி தரோம், உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை கொடுங்க, உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய இடங்கள்ல நடக்குது. ஸோ இந்த மாதிரி யாரும் உங்க வீடு தேடியோ இல்லை உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து இகேஒய்சி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யார் வந்து கேட்பா, கேஸ் உங்களுடைய சம்பந்தப்பட்ட ஏஜென்சில இருந்து கேஸ் சிலிண்டர் போட வர அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் கேட்பாங்க உங்களுக்கு இகேஒய்சி பண்ணி தரோம் அப்படின்ட்டு. அதை தாண்டி வேற யாரும் உங்களுக்கு பண்ணி தர மாட்டாங்க. அதனால இந்த ஏபிஜே ஃபைல் இல்லை வேற ஏதாவது ஃபைல் மூலியமாவோ லிங்க் வந்து சென்ட் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய இந்த எல்பிஜிக்கான இகேஒய்சி வந்து முடிச்சிடலாம் இப்படின்ற மாதிரியான நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ல வந்து எதுலையும் சிக்கிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் யாராவது இருக்காங்க, ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பசங்க யாராவது இருக்காங்கன்னும் போது அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய இகேஒய்சியை முடிச்சு கொடுப்பாங்க ஃபோன்லேயே. அப்படி இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு போறீங்கன்னும் போது அவங்களே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இகேஒய்சி பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க கூடாது அப்படின்றதுமே வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. சப்போஸ் வேற யாராவது வந்து இகேஒய்சி பண்ணி தரேன், ஒரு 100 ரூபா கொடுங்க 200 ரூபா கொடுங்க உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களையும் நீங்க நம்ப வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு காசு கொடுத்து நீங்க இந்த இகேஒய்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சிம்பிளா இவங்களே உங்களுக்கு இலவசமா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் இகேஒய்சி பண்ணாம இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த இகேஒய்சி ப்ராசஸை முடிச்சிருங்க. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அப்போ ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல இன்னுமே யாராவது இந்த இகேஒய்சி வந்து பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேற ஏதாவது இந்த இகேஒய்சி பண்றதுல வந்து சந்தேகம் இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க நான் ஆப் உள்ள இந்த ஆப்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி கூட கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஒருவேளை நீங்க ஹெச்பி யூஸ் பண்றீங்க அதுல எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றதுன்னு தெரியல, இல்ல பாரத் யூஸ் பண்றீங்க ஆப்ல எப்படி அதை செலக்ட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்கன்னா நீங்க பர்டிகுலரா எந்த பிராண்ட் வந்து எந்த கம்பெனி வந்து யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதுல அந்த ஆப்ஷன் ஆனது எங்க இருக்கும் அப்படின்றதுமே நான் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். அதனால ஃபீல் பண்ண வேணாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா.
Be the boss.